சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். ஓகே. இது வந்து நம்ம இந்து சகோதரர்களுக்கும், முஸ்லிம் சகோதரர்களுக்குமான ரொம்ப முக்கியமான பதிவு இது. ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் அப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. திருப்பரங்குன்றம்னா நமக்கு முருகன் தான் ஞாபகம் வரும். ஆனா அங்க ஒரு தர்கா இருக்குதுன்றது இந்த பிரச்சனைக்கு பிறகுதான் தெரியும். மேபி அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் பிரச்சனைக்கு பிறகுதான் அதுவும் மேல கட்டியிருக்கிறாங்க போல இருக்குது. சோ அந்த தர்காவுல வந்து வேண்டுதல் வச்சுட்டு வேண்டுதலுக்காக அந்த பலி நிறைவேறிச்சுன்னா பலி கொடுக்கறது, ஆடு வெட்டி பலி கொடுக்குறேன் இந்த மாதிரிலாம் வேண்டிக்குவாங்க போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் பலி கொடுக்க ஒரு முஸ்லிம் சகோதரர் போகும்போது போலீஸ் தடுத்து நிறுத்தி இங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து இந்த மாதிரி கெடா வெட்டி சமபந்தி போஜனம் கொடுக்கப்படும்ட்டு போஸ்டர் வேற அடிச்சு வச்சிருந்தாங்க போல இருக்குது. ஸோ அது ஒரு சர்ச்சையா ஆயிடுச்சு. பட் அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது வருஷம் நடக்கிறது தான் அப்படின்றாங்க. ஆனா திருப்பரங்குன்றத்துல இருக்கிறவங்க அந்த கோயில் பூசாரி அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, தர்கா இருக்கிறது தெரியும். வழிபடுறது நல்ல விஷயம் தான். போய் வழிபடட்டும். ஆனா இப்ப புதுசா இந்த மாதிரி கறி ஒரு கோயிலுக்கு மேல போய் கெடா வெட்டுறது எப்படிங்க நல்லா இருக்கும்? அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. இப்ப 2 பேர் சொல்றதுமே நம்ம தப்பு, ரைட்டு எதுவுமே சொல்ல முடியாது. அது ஆ அவங்க பட் மத இவங்க வந்து ஒரு வழிமுறைகள். வழிபாட்டு ஸ்தலம் இந்து கோயில்ல வந்து வெட்ட மாட்டாங்க. குறிப்பா முருகன் கோயில்ல, சிவன் கோயில் 2மே இருக்குது. மலையுடைய ஒரு பக்கம் சிவன் கோயில் இருக்கு. இன்னொரு பக்கம் முருகன் கோயில் இருக்கு. சோ முருகன் கோயில்ல இருந்து கொஞ்சம் அப்படி உரசிட்டு போற மாரி படிக்கட்டு போகும் போல இருக்குது மேல. சோ அந்த படிக்கட்டுல உட்கார்ந்து யாரோ அரசியல்வாதி வந்து சாப்பிட்டா மாதிரி ஏதோ வீடியோ வந்துச்சா சொல்றாங்க. சோ அத வந்து முருகன் கோயில்ல சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதாயிடுச்சு. அது முருகன் கோயில் கிடையாது. தர்காவுக்கு போற படிதான் அப்படின்னு சொல்றாங்க. ம். அப்புறம் அதுல பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு அந்த மலையே வந்து முஸ்லிம் மலையா மாத்தணும்னு ட்ரை பண்றாங்க. அப்படின்ட்டு இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குது. இவங்களும் வந்து இந்துக்களே ஒன்று கூடுங்கள், வாங்க போராடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது சென்சிட்டிவ் இஷ்யூவாக இருக்குது. அப்ப அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொல்லும்போது, இந்த மாதிரி நம்ம இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு முருகன் கோயிலுக்கு வந்து அதிக குடமுழுக்கு வந்து நம்ம ஆட்சியில தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இலவசமாகவே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். வசதியிலும் பண்ணியிருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் கடைசியா இந்த கேள்வி கேட்கும்போது சொல்றாரு, அமைதியா இருக்கணும் ஒவ்வொரு மதத்தினரும் அப்படிங்கிறது தான் நம்ம முதல்வருடைய ஆசை. ஸோ அதனால இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எப்பவுமே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுக்கு நீங்க சீர்திருத்தம்னு எடுத்துட்டு வரும்போது அது பெரிய குழப்பத்தை தான் உருவாக்கும். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி எப்படி அமைதியா இருந்தீங்களோ அதே மாதிரியே இருங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முஸ்லிம்கள் இதுக்கு போராட்டம் நடத்துறாங்களா? அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா, தர்கா வழிபாடு வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது. நம்ம குரான்லயும் படிக்கிறோம். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்ட்டு. ஆ முஸ்லிம் அறிஞர் பிஜே கூட அத சொல்லியிருப்பாரு. தர்காலாம் வந்து இஸ்லாம் அனுமதிச்சதே கிடையாது. சவுதிலலாம் இந்த மாரி பண்ணா கொலை தண்டனை குடுத்துருவாங்க. அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து இஸ்லாமியர்கள் போராடுறதே ஒரு ஆச்சரியமா இருக்குது. போராடுறாங்களான்னு தெரியல. போராடினால் அது ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா அது இஸ்லாத்துக்கு அந்த மதத்துடைய கோட்பாடே அல்லாஹ்வை தவிர யாரும் கடவுள் கிடையாதுன்றது தான். இல்லையா? ஆனா அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தர்கா யாருக்காக கட்டப்பட்டிருக்குதோ, யாரோ சிக்கந்தர்ன்றவருக்காக கட்டியிருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் சிக்கந்தர் மலைன்றாங்க. ஒரு அந்த மாரி ஒரு வழிபாட்டு ஸ்தலம் வருது. அது எந்த மதத்தில இருந்தாலும், அவங்க கண்டிப்பா ஒரு சிறப்பான ஆத்மாவா தான் இருப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை அவர் சைவ பிரியரா கூட இருந்திருக்கலாம். அவர் வாழ்ந்த காலத்தில். இல்லையா? சோ அதற்காக கூட இப்ப அதை வேண்டாம்னு சொல்லலாம். ஜாக்கிர் நாயக்கே சொல்லுவார். கரிமீன் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுறதை வந்து நாங்க எதிர்க்க மாட்டோம். ஏன்னா எந்த இடத்துலயும் குரான்ல வந்து நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லல. அனுமதிக்கப்பட்டிருக்குது. அதுக்காக நீ பண்ணியே இப்ப 4 கல்யாணம் பண்ணலாம்னு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதனால நீ பண்ணியே ஆகணும்னு நான் சொல்றாங்க. இல்லையா? சோ அந்த மாரி தான் அவர் சொல்லியிருந்தார். ஆ சோ அது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது இந்து சகோதரர்கள் கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்டின்னா, அவங்க ஆடு வெட்டுறாங்க அப்டின்னா, இப்ப ஏதோ அது மாரி ஒரு போட்டியா இருக்குது போல இருக்குது. வெட்டுவோம் அப்டிங்கிற மாரி. அது ஒரு அரசியல் மாரி ஆயிடுச்சு. அப்டி பண்ணீங்கன்னா, பொறுமைக்கு எல்லை உண்டு. ஒரு மசூதி வாசல்லயும் நாங்க போய் பன்னிய வெட்டுவோம் அப்டின்றாங்க. ஏன்னா அவங்க பன்னி சாப்பிட மாட்டாங்க. இப்ப என்ன ஒரு விஷயம்னா,
இது அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை ஆகுனா பன்னியை வெட்டுவோன்ட்டு இவங்க சொல்லுவாங்க. இப்ப பன்னி வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறத விட இந்து மதத்திலே யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஒரே ஒரு பிரிவினர் சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்றபடி யாரும் சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு அருவருப்பான விலங்குதான்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது பன்னியை வெட்டுவேன்னு சொல்றதுனால முஸ்லிம்களை அசிங்கப்படுத்துறீங்களா? இல்ல உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்களா? இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம், ஆடு, கோழி இதை வந்து முருகன் கோயில் அந்த மலையில எங்க வெட்டினாலும் அதோடைய பரிசுத்தத்தை கெடுக்கும்னு நீங்க நம்புறீங்கன்னா, அந்த முருகனைத்தான் நீங்க வழிபடுறீங்கன்னா, நீங்க அத சாப்பிடலாமா? இப்ப பன்னிக்கறி வந்து அவங்க சாப்பிடுறது கிடையாது. அதனால தான் நீங்க சொல்றீங்க, அத வெட்டுனா உங்களுக்கு கோபம் வரும்னு நெனச்சுட்டு நீங்க சொல்றீங்க. அப்ப ஆடு வெட்டுனா உங்களுக்கு கோபம் வருதுன்னா, அத நீங்க சாப்பிடக்கூடாதுல்ல? பன்னி இல்ல வெட்டுனா உங்களுக்கு பிரதர். கோபம் வருதுன்னா, அவங்க அது சாப்பிடுறது கிடையாது. இல்ல ம். கோயில்ல கூட இல்ல. கோயிலுக்கு மேல உள்ள தர்கால ஆடு வெட்டுனா கோயிலோட அந்த இது போயிடும். ம். அது சொல்றீங்க. யோசிக்கிறீங்க. ம். அந்த ஆடையும், மாடையும், கோழியையும் வெட்டி நீங்க சாப்பிடும் பொழுது ம். அது சரி. அப்ப இந்து மதத்திற்கு விரோதமானதுன்னு தான அர்த்தம் அது. ஆடு, மாடு அதாவது மாமிசம் சாப்பிடுறது. மாமிசம் சாப்பிடாம தான் இருந்தாங்க. இப்போ ஒரு 20 வருடமாக தான். அதுக்கு முன்னாடிலாம் அசைவ கடையே இருக்காது. அப்ப அந்த அளவிற்கு அடிமையாகுன பிறகு, அவங்க வெட்டக்கூடாதுன்றது வந்து வெட்டக்கூடாதுன்னு கூட சொல்றத கூட நம்ம எதுவும் கமெண்ட் பண்ணல. ஆனா நீங்க அத சாப்பிட்டு சொல்லலாமா? அததான் இயேசு சொல்றாரு. நீயே விபச்சாரியா இருந்துகிட்டு, நீ இன்னொரு விபச்சாரி மேல கல்லால அடிக்கலாமா? இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒண்ணும் அவங்க மசூதி முன்னாடி வந்து பன்னிக்கறிய வெட்டுறதுனால அவங்க புண்படுவாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா, அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. கரெக்ட். அவங்கள வச்சு நீ சாப்பிடுன்னு சொன்னா தான் அங்க பிரச்சனை வரும். இல்லையா? நீ பாட்டுக்கு வெட்டிட்டு போ. அவங்க வழியில வெட்டுவாங்க, பார்த்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கும் எனக்கும் சண்டைங்கிறப்போ, ம். அ இன்னொரு விலங்கு என்ன பயாலஜி பண்ணுச்சு? அது என்ன பண்ணுச்சு? ஆ, அது பாவம் இல்லையா? மீண்டும் மீண்டும் நம்ம பாவத்த தானே சேர்த்துக்கிறோம். கரெக்ட், பிரச்சனைக்கான சொல்யூஷன் இது கிடையாதே! கரெக்ட். இந்து மதத்துல வள்ளலாரு, இந்த மாரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் திருவள்ளுவர் உட்பட வந்து அசைவம் சாப்பிடாதீங்கன்னு தானே சொல்லியிருக்கிறாரு. சோ அதை சாப்பிடக்கூடாதுல்ல. அது ரொம்ப முக்கியம் இல்ல. சோ இப்ப அ ஒரு முஸ்லிம் சகோதரர் வந்து மலைக்கு மேல போயி மாமிசத்தை வெட்டுறதுனால இந்து மதத்துக்கு கெட்ட பேர் கிடையாது. ஒரு இந்து அதை சாப்பிடுறதுனால தான் அது கெட்ட பேர். இப்ப ஒரு கரெக்ட். பிராமணன் வந்து அசைவம் சாப்பிடுறான்னா, அசிங்கமா பேச மாட்டீங்க? பிராமணனை எதிர்த்து இப்ப படங்கள்லாம் எடுக்குறாங்கன்றாங்க. இப்ப பேட் கேர்ள் கூட பிராமண பொண்ணு. அதனால அவங்களுக்கு கெட்ட பேர் கிடையாது. உண்மையிலேயே ஒரு பிராமண பெண் அப்படி பண்ணா தான் கெட்ட பேர். இவங்க திருப்திக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இயேசுவெல்லாம் அசிங்கமா வச்செல்லாம் இன்டர்நெட்ல படம்லாம் வருது. சிவபெருமான வச்செல்லாம் கூட ஆரம்பத்துல அப்படியெல்லாம் வந்திருக்குது. அதனாலலாம் கெட்ட பேர் கிடையாது. ஆனா அந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் தவறு செய்யும்போது தான் கெட்ட பேர் வருது. ஸோ அதை மெயினாக புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, இது இப்ப வந்து தேசமங்கேற்கரசி அவர்களையும் வம்புக்கு இழுத்துருக்காங்க. ஏன்னா முருகனுடைய பேர சொல்லி தானே நீங்க சம்பாதிக்கிறீங்க. இப்ப முருகன் கோயில காப்பாத்த நீங்க வருவீங்களா? வரலன்னா இனிமேல் முருகன் பேர பயன்படுத்தாதீங்க. அதுவும் வாரியாருடைய மாணவின்றத பயன்படுத்தாதீங்க. அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அது தெரிஞ்சு அவங்க பண்ணல. ஏன்னா அந்த காரணம்னா, அவங்களுடைய வீடியோ ஃபுல்லாவே மெயின் கன்டென்ட் என்னன்னா, சாப்பிடுறத பத்தி தான் இருக்கும். இத நெய்வேத்தியம் பண்ணுங்க, இத வந்து ஏதோ ஒரு டிவிக்காரங்க சரியா புரிஞ்சுகிட்டு, சாப்பிடலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு அவங்கள கூப்பிட்டு விட்டாங்க. என்னடா ஆன்மீகவாதி இங்க போடுறாங்கன்னா, அவங்க ஆன்மீகத்திலே அதத்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எந்த ஃபங்ஷன் எடுத்தாலும் இங்க இத நெய்வேத்தியம் பண்ணோம், இத நெய்வேத்தியம் பண்ணோம். இந்துக்கள்னாலே பிரதர் சாப்பிடுறவங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்துருது அப்படி பார்த்தா. ஆன்மீகவாதிகளுக்குமே ஒரு கன்டென்ட் கிடைச்சிருச்சு. ஒண்ணு ம். இந்து மதத்துல நெறைய டேஸ் இருக்கு. எக்கச்சக்கமான நாட்கள் இருக்கு. சஷ்டி, அமாவாசை, ம். பௌர்ணமி, சிவராத்திரி, நல்லா கேக்கும். ஏகாதசி, மாதம் வந்துகிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா, மாதத்துல ஒரு 15 நாள் இந்த இதுலயே போயிடும். அப்ப அது கரெக்ட். ஒரு கன்டென்ட்க்கோசரம் தான் அவங்க அத யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கண்டிப்பா. நாள்ல இத வழிபாடு பண்ணா இது நடக்கும். ம். சரி, ஓகே. வழிபாடு நடந்தா இது நடக்கும் ஓகே. யாராவது எந்த ஆன்மீகவாதியாவது இருக்கட்டும். இந்த பரிகாரம் பண்ணினால், நீங்க நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவீங்க. ம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவீங்க. அ கு ம். கும்பமேளால போய் மூழ்கி எழுந்தா டாக்டர் ஆயிடுவீங்க. என்ஜினியர் ஆயிடுவீங்க. யாராவது சொல்ற தைரியம் இருக்கா? ஏன்னா அது நடக்காதுன்னு தெரியும்.
இவங்க ம். பேசாட்டுக்கு முக்தி அது இதுன்னு சொல்லிடுறாங்க. இது எப்படி போகுதுன்னா, ஒரு 100 பக்தர்கள் வராங்க அப்படின்னா, ஒரு 10 பக்தர்களுக்கு எதார்த்தமா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்துரும். அந்த 10 பக்தர்கள் அவங்க பின்னாடி போவாங்க. இந்த மாரி போறது தானே தவிர, அவங்க சொல்ற பரிகாரத்த ஃபாலோ பண்றனாலயோ, ஒரு கும்பமேளால போய் மூழ்கி எழுந்திரிக்கிறனாலயோ, பரிகாரம் செய்றனாலயோ, இறைவனுக்கு நெய்வேத்தியம் படைக்கிறனாலயோ எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. நமக்குள்ள ம். விகாரங்கள் இருக்கு, பாவம் செய்றோம். எப்ப பாவம் செய்யறத விடுறோமோ, உண்மையான இறைவன கண்டுபிடிச்சு இறைவன நினைக்கிறோமோ, அப்ப மட்டும் தான் சொல்யூஷன் கிடைக்கும். கண்டிப்பா. இதையே வந்து அந்த முஸ்லிம் அறிஞர் பிஜே அவர்கள் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல பேசும்பொழுது, அவரு சொல்றாரு, இந்த தர்காலலாம் போனா, அ உடம்பு சரியில்லைன்னா இந்துக்கள் எல்லா மதத்தினருமே போறாங்க. அவங்க மயில் இறக வச்சு தடவி கொடுத்து சரியாவுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரும் இதே தான் சொல்றாரு. ஒரு 100 பேர் போனா 2 பேருக்கு சரியாகும். 98 பேருக்கு ஆகாது. அவங்க வெவ்வேறு தர்காவா போய்க்கிட்டே இருப்பாங்க. இப்ப என்னன்னா, சரியாகாதவன் வந்து சொல்ல மாட்டான். இந்த சரியான 2 பேர் இருக்கிறான் பாருங்க, எனக்கு சரியாச்சு, சரியாச்சுன்னு சொல்லி இத பரப்பி விட்டுருவான். ரைட்டு. சோ இவன் எங்கேயுமே போகாட்டினாலும் அது தானா சரியாயிருக்கும். சோ அது அந்த அவன் கோயிலுக்கு போயிருந்தாலும் ஆகியிருக்கும், சாமியார்ட்ட போயிருந்தாலும் ஆகியிருக்கும், இங்க போயிருந்தாலும் இருக்கும், போகாட்டினாலும் ஆகியிருக்கும். அப்படி ஒருவேளை சரியாகிறதா இருந்தா, போன 100 பேருக்குள்ள சரியாயிருக்கணும். சோ கரெக்ட். இது இத எத யாருமே யோசிக்க ஆ மாட்றாங்கல்ல. இன்னொன்னு உங்களுக்கு அப்படி பண்றவரே உடம்பு சரியில்லன்னா டாக்டர்ட்ட தான் போவாரு. ஆ அப்படின்ட்டு அவரு சொல்லியிருந்தார். சோ இதுவும் ஒரு விஷயம் இருக்குது. பட் இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆ அவரே அந்த இன்டர்வியூல இன்னொன்னும் சொல்லியிருந்தார். இந்த மாரி இந்துக்கள் தர்காக்கு வராங்க. நீங்க ஏன் அவங்க கோயிலுக்கு போ மாட்றீங்க? அதுக்கு அவரு என்ன சொன்னாருன்னா, சைவம் மட்டுமே சாப்பிடுற ஒருத்தரு குடுக்குற உணவை அசைவம் சாப்பிடுறவன் சாப்பிடுவான். அவன் எத வேணாலும் சாப்பிடுவான். அதுக்காக நீ குடுத்தத நான் சாப்பிட்டேன்ல, நான் குடுத்தத நீ சாப்பிடுன்னு போய் அவங்ககிட்ட போய் அசைவத்த நீங்க குடுக்க முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த மாரி தான் முஸ்லிம்கள் வந்து அல்லாஹ்வை தவிர யாரையும் வழிபடக்கூடாதுன்னு கட்டுப்பாடு இருக்குது. நீங்க வந்து வழிபடுறீங்கன்றது உங்க மதம் அனுமதிக்கலாம், அதனால பண்றீங்க. எங்க மதம் அனுமதிக்கல, அதனால நாங்க பண்ணல அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க அதே நேரத்தில் இங்க வந்து ஒரு 2 ஃபேமஸான இந்து கோயில்கள் இருக்குது. மேல தர்கா இருக்குது. ஓகே. ஆ இப்ப தர்காவை வந்து அங்க இருக்கக்கூடாது அப்படிலாம் இங்க யாரும் போராட்டம் பண்ணல. வெட்டக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா, இங்க அது அது ஒரு புனிதமான இடம் அப்டின்றாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். உங்களால தான் கெட்டு போகும் இதெல்லாம் சொல்லிட்டோம். ஆனா, இப்ப நாம சொல்றது வந்து இது ஒரு பிரச்சனையா ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றோம். ஒண்ணும் முஸ்லிம்கள் வந்து தர்காவை வந்து ஆதரிக்கிறது கிடையாது. ஒரிஜினல் முஸ்லிம்ஸ் வந்து அத ஆதரிக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இது வந்து நம்ம ஆளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சே! அப்டிங்கிற மாதிரி அவங்க சேர்றாங்களா? இல்ல அரசியல் ரீதியா ஏதோ நடக்குதா தெரியாது. அப்ப அவங்க என்ன பண்ணலாம்னா, எப்படி வந்து முஸ்லிம்களை வந்து மற்ற சாமிய கும்பிடணும் அப்டின்ட்டு வற்புறுத்துறது தப்போ, அதே மாரி இவங்க தப்பு தான் பண்றாங்க. அசைவம் சாப்பிடவே கூடாது தான் சாப்பிடுறாங்க. குறைஞ்சபட்சம் அந்த கோயிலுக்கு போற நேரமாவது சாப்பிடாம இருக்கிறாங்களே. சோ அதையாவது நம்ம கெடுக்காம இருக்கலாமே! அப்படியே நீங்க பெரிய மனசு பண்ணலாம்ல. இல்லையா? நேர்ந்து அசைவம் மட்டும் தான் கொடுக்கணுமா? வேற ஏதாவது நேர்ந்துக்கலாம்ல. புளியோதரை போடலான்னு வேண்டிக்கலாம். இல்ல ஏதாவது கிஃப்ட் குடுக்கலான்னு வேண்டிக்கலாம். இந்த மாரி எடுத்து குடுக்கலான்னு வேண்டிக்கலாம். இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆ சோ என்ன அப்டின்னா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இந்த மதக் கலவரம்ன்றது வந்து அப்படி டக்குன்னு எப்ப வெடிக்கும்னே தெரியாது. வெடிச்சதுன்னா பயங்கரமா போயிடும். நீங்க பெரிய பெரிய கலவரம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்பார்க்ல தான் ஆரம்பிச்சிருக்கும். அது ஊரே பத்தி எரியும். சோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். ஏன்னா நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து கலியுகத்தின் அழிவின் விளிம்புல இருக்கிறோம். இது 5000 வருட காலச்சக்கரம். இதுல கடைசி 100 வருடத்தில் இறைவனே வந்து இந்த ஞானத்தை குடுக்கிறார். அதன் ஆதாரத்துல தான் நம்ம எல்லா வீடியோவும் போடுறோம். அவர் வந்து 88 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்ப இன்னும் எத்தனை வருடம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடியே நெறைய கலவரம்லாம் நடந்து தான் உலக அழிவு நடக்கும். இப்ப கடவுள் சொல்றாரு, மதங்கள் எல்லாமே மனிதர்கள் தான் உருவாக்குனாங்க. கடவுளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா கடவுள் வருவது ஒரே ஒரு முறை தான் வருகிறார். இறுதியில. மதத்தை உருவாக்கல, சொர்க்கத்தை உருவாக்க. ஏன்னா 5000 வருடத்திற்கு ஒரு முறை நரகமாக இருக்கிற இந்த கலியுகத்தை சொர்க்கமாக, சத்தியுகமாக மாத்துறதுக்கான ஞானத்தை கொடுப்பது தான் கடவுளுடைய வேலை. அவர தான் அல்லாஹ்ன்னு முஸ்லிம்களும், சிவன்னு இந்துக்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க. ஒரே கடவுள் தான். சோ அப்ப மத்தவங்கலாம் யாரு?
இந்துக்கள் வழிபடுறவங்க சிவனை தவிர மத்தவங்க எல்லாம் யாருன்னா சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள். சோ அந்த தேவதைகள் கரிமீன் சாப்பிட மாட்டாங்க. ஏன்? காமம்னா என்னன்னே தெரியாது. கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அதனால சதா ஆனந்தமாக இருந்தாங்க. அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். குழந்தையே கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். அந்த அளவுக்கு தூய்மையான ஆத்மாவின் எண்ணத்திற்கு சக்தி இருக்கும். அந்த மாதிரி நீங்க இப்ப தூய்மை ஆகுங்க. ஏன்னா அந்த சக்தியை இழந்ததுனால தான் சொர்க்கத்துல அவ்வளவு அழகா இருப்போம், ஆரோக்கியம் இருக்கும், ஒரு சின்ன தலைவலி அல்லது உடம்புல குறை எதுவுமே இருக்காது. 150 வருடம் ஆயுள், திடீர் மரணம்லாம் இருக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. எங்க போச்சு அதெல்லாம்? எப்படி போச்சுன்றது வேற. கொள்ளையடிச்சிட்டு போலாம், இயற்கை சீற்றத்துல போயிருக்கோம், எல்லாமே ஆயிருக்கும். ஆனால் ஏன் போச்சுன்றதுதான் முக்கியம். கடவுள் சொல்றார், நீங்க எப்ப தூய்மை இழக்கிறீங்களோ அதெல்லாம் போக ஆரம்பிக்குது. காமம் இந்த மாதிரி விஷயத்துல சுயநலம் இதெல்லாம் வரும்போது அப்படியே உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும். இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா மத தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த காமம்ன்ற ஒரு விஷயத்துல விழுந்தாங்கன்னா உச்சத்துல இருந்தாலும் காணாம போயிடுவாங்க. மக்கள் நிராகரிச்சிடுவாங்க. மத்த எதை வேணும்னாலும் மன்னிக்குவாங்க. காமம் சார்ந்த தவறை எந்த மதமுமே மன்னிக்காது. சோ மிகப்பெரிய தவறு வந்து காமத்தில் ஈடுபடுவதுதான்னு கடவுள் சொல்றார். சோ இதை அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு விக்கிரக ஆராதனை தான் கடவுள் தப்புன்றாரு அப்படின்ட்டு முகலாயர்கள் ஆட்சியில சில கோயில்கள்லாம் இடிக்கப்பட்டதாலாம் சொல்றாங்க. ஆனால் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம். ஏன் அப்படின்னா கடவுள் ஒருத்தர் தான். என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னா அப்ப வேற யாரும் இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? அல்லாஹ்னா கடவுள் தான். அல்லாஹ்னா கடவுள் அவ்வளவுதான். எந்த கடவுள்னு அவங்களுக்கும் தெரியாது இல்லையா? கடவுள். அப்ப அந்த கடவுளுடைய பேர் சிவன். அவர் அப்பான்னு இயேசுவே சொல்றாரு. பரமபிதான்னு சொல்றாரு. அது அவருடைய பேர் கிடையாது. பாரதத்தில் தான் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து பாரதத்தை தான் சொர்க்கமாக்குறார். அந்த பாரதம் இன்னைக்கு விபச்சார விடுதியா மாறிடுச்சு. எங்க பார்த்தாலும் கள்ள தொடர்பு, இந்த மாதிரி புலனின்பத்துக்கு அடிமையாயிட்டாங்க. அங்க சிங்கமும் பசுவும் ஒண்ணா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கு அடிச்சு சாப்பிடணும்னு தோணாது. அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போறது தானே முஸ்லிம்களுக்கும் லட்சியம், கிறிஸ்தவர்களுக்கும் லட்சியம், இந்துக்களுக்கும் லட்சியம். அப்ப அதே குணத்தை இப்ப வர வச்சாதான் நீங்க போக முடியும். அந்த குணத்தை மாத்துறதுக்கான ஞானத்தை கொடுக்கத்தான் இறைவன் வந்து சொல்றாரு. உடம்புன்னு நினைச்சுதான் நீங்க புலனின்பத்துக்கு அடிமையாகிறீங்க. அதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்குது. உங்களுக்கு தெரிந்த ஆனந்தம் அவ்வளவுதான். இந்திரிய சுகங்கள் அதுக்கு பேர். அல்பகால சுகம், சிற்றின்பம். இதற்கு மேற்பட்ட ஒரு சுகம் இருக்காது. அத்தீந்திரிய சுகம், இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம். அந்த சுகத்தில் தான் சொர்க்கத்தில் இருப்பாங்க. என்ன அதுன்னா அவங்க தங்களை ஆத்மானு தான் உணர்வாங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான். ஒவ்வொருவரையும் ஆத்மாவாகவே பார்ப்பாங்க. அந்த ஆத்மா தான் கண் வழியா பார்க்கறது, வாய் வழியா பேசுறது, எல்லா காரியத்தையும் பண்றது. அது போச்சுன்னா இது பணம். இப்பவே பணம் பிளஸ் ஆத்மான்னு பாருங்க. 2 சேர்ந்து இருக்குது. அவ்வளவுதான். அது போன உடனே இது முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த ஆத்மால மட்டும் கவனம் வைங்க. அந்த ஆத்மாக்களின் தந்தை தான் இறைவன். உடம்புடைய தந்தை கிடையாது. முஸ்லிம்கள் சொல்லுவாங்க அல்லாஹ் பெறுவதும் இல்லை, பெறப்படுவதும் இல்லை அப்படிங்கிறது. அதாவது அவர் உடல் எடுக்கிறது கிடையாது. கடைசி 100 வருடம் கூட ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள பிரவேசிக்கிறார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அதுதான் ஆதாம்னு குரான் பைபிள்ல இருக்குது. இல்லாத மனிதர்களை மண்ணுல இருந்து உருவாக்கல. மனிதனுடைய புத்தி மண்ணு மாதிரி ஆயிடுச்சு. அதாவது மண்ணுனாலான இந்த உடம்புலயே கவனம் இருக்குது. உடலின் சுகத்திலேயே இருக்குது. இதுல இருந்து நீ உடம்பு கிடையாது, எழுந்திரி ஆத்மான்னு எழுப்புறதுதான். விஷ்ணு அப்படியே படுத்துட்டு இருப்பார். அவர் தொப்புல இருந்து அப்படியே பிரம்மா அப்படி மேல் நோக்கி போவார், தாமரை மலர் மேல. எழுப்புறது. இதே விஷயம்தான் இருக்குது எல்லாத்துலயும். அப்படிங்கிறத இந்து சகோதரர்களும் முஸ்லிம் சகோதரர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா முதல்ல அவங்கள வந்து பகைவர்களா பார்ப்பாங்களா, வேற்று ஆட்களா பார்ப்பாங்களா? அப்ப உன்னதமான சொர்க்கத்துக்கு போறதுதான் உங்களுடைய லட்சியம். அங்க பரிசுத்தமான மனைவிகள் கொடுக்கப்படும் குரான்ல இருக்குது. இப்ப பரிசுத்தமான மனைவிகள்னா இப்ப இருக்கிற மனைவி விபச்சாரின்னு அர்த்தம். ஏன்னா இங்க காமத்துல இருக்காங்க, அங்க காமமே இல்லாம இருப்பாங்க. அப்ப காமத்தை விட்டால் தான் நீங்க அங்க போக முடியும் இல்லையா? இப்ப கடவுள் சொல்றது என்னன்னா, நீங்க கரிமீனை வெட்டாதீங்க, மாடை வெட்டாதீங்க, ஆடு வெட்டாதீங்கன்னு சொல்லாதீங்க. காமத்தை விடுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா மிகப்பெரிய எதிரி அதுதான். அதுலதான் அழியுறது உடனடியாக. இதுக்கும் வரும் தண்டனை. ஆனால் உடனடியாக நடக்கிறது பாத்தீங்கன்னா காமத்துலதான். ஒரு குடும்பத்துல வந்து ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்றவனும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வைத்து டைவர்ஸ் வராது. ஆனா இவங்க யாராவது கள்ள தொடர்புல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சுதான் டைவர்ஸ் வரும். அப்ப எது பெரிய எதிரி?
அதனால காமத்தை விடுங்கன்னு சொல்லுங்க. காமத்தை விட்டாலே புத்தி வேலை செய்யும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவங்களே விட்டுருவாங்க. ஆனா அதற்கான சக்தி இறைவனை நினைக்குது. அதையும் விட முடியலனாலும் சரி பரவாயில்ல. இறைவனை நினைங்க நட்சத்திரம் மாதிரி எந்த மதத்திலும் சொல்லப்படல. ஏன்னா கடவுள் அல்லாவை பற்றிய ஞானம் அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறதுன்ட்டு குரான்ல இருக்குது. சோ அவரு செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். ஆத்மா இங்க நட்சத்திரம் மாதிரி இருக்கு. உடம்பு இருக்கிறதே மறந்து நானும் ஒளிப்புள்ளி, என்னுடைய அப்பாவும் ஒளிப்புள்ளி. அவர் பரிசுத்தமானவர், எனக்குள்ள பாவம் சிந்துச்சு. அவரை நினைச்சு நினைச்சு நான் பாவத்தை அழிக்கணும். இதுல மட்டும் கவனம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஜோதி ரூபமா இருக்கிறத தான் ஜோதி ரூபத்தை லிங்க ரூபமாக வழிபடுறாங்க. இது தெரியாம இந்துக்கள் அதுக்கு லிங்கத்துக்கு பல தவறான அர்த்தங்கள்லாம் சொல்றாங்க. அது உண்மை கிடையாது. இது எப்படி உண்மை? சொல்றதே கடவுள். அவருடைய ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லயும் இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஆக்சுவலா அந்த முஸ்லிம் அறிஞர் பிஜே சொல்றாரு, இந்த விஷயத்துல நாங்க சைவம் மாதிரி. உண்மையிலே சைவம் ஆயிட்டா இந்த பிரச்சனையே கிடையாது இல்லையா? அட்லீஸ்ட் அங்க போகும்போதாவது இல்லையா? ஒரு பிச்சைக்காரன் எனக்கு பிரியாணி சோறு போட்டு நான் கேட்க போறான். இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தானே தர்மம். இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதா தர்மம். இப்ப இல்லாதவனுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையில இருக்கிறவனுக்கு எதுக்கு பிரியாணி ஆசையை கொடுத்துட்டு போறீங்க இல்லையா? அது பாவம். அதையெல்லாம் மீறி அவனால மறுபடியும் அதை வாங்கி சாப்பிட முடியுமா? இன்னைக்கு விலங்குகளே கெடுத்து வச்சுட்டாங்க. நாய் சாதாரண சாப்பாடு போட்டா சாப்பிட மாட்டேங்குது. பூனை சாப்பிட மாட்டேங்குது. கரிமீன் போட்டா தான் சாப்பிடுது. ஆனா எல்லாம் ரெகுலரா போடுறாங்களா அதுக்கு? விலைவாசி விக்கிறதுக்கு போடுறது இல்ல. அப்ப என்ன பண்ணுது? அதுலதான் நாய் எல்லாம் இப்ப கடிக்க ஆரம்பிக்குது மனுஷனை. ஏன்னா உங்களுக்கு தான் அது குழந்தை. அதுக்கு அதோடைய உணவு அது. இப்ப இன்னைக்கு அது கடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இது அமையுது. சோ அதனால அன்பு சகோதரர்களே, நீங்களே யோசிச்சு பாருங்க. நாங்க சொல்றதெல்லாம் அந்தந்த மதத்தில் உள்ளதை தான் சொல்றோம். தனிப்பட்ட கருத்தை சொல்லல இல்லையா? பைபிள்ல போட்டிருக்கும். ஒரு அசைவ உணவை சாப்பிடறதுக்கு முன்னாடி உன் தொண்டைக்குள்ள கத்தியை விட்டு பாருன்னு சொல்லப்பட்டிருக்கும். வலிக்குது இல்ல? அப்படித்தானே அதுக்கும் வலிக்கும். இந்த மாதிரி கத்தியால வெட்டி தானே நீ சாப்பிட்டு இருக்கிற. இன்னைக்கு எல்லாருக்கும் மூட்டு வலி. அப்ப அந்த மூட்டு வலிக்கு லெக் பீஸ் தான் நான் சாப்பிடுவேன். இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதோடைய காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அந்த ஆடியோ ப்ளே பண்றேன். உங்களுக்கே தெரியும். ஒரு அசைவம் சாப்பிடுறது மட்டும் தப்பு கிடையாது. அசைவத்தை வாங்கிட்டு வர்றது, அசைவத்தை அங்க வெட்டுறான்ல, எவனா வெட்டுறான். அது அவன் இது நிறைய பேர் சொல்லிக்குவாங்க இந்துக்களே. நான் வெட்டல இல்ல, யாரோ தானே வெட்டுறாங்க. அதான் செத்து போயிடுச்சு இல்ல. இவ்வளவு புத்திசாலி. நீ வாங்குறதுனால தானே அவன் வெட்டுறான். நீ வாங்கலைன்னா அவன் எதுக்கு வெட்ட போறான்? யாருமே சாப்பிடலப்பா. என்ன ஆகும் இல்லையா? சோ அது மட்டும் கிடையாது. ஒரு சகோதரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதை நீங்களே கேளுங்க. உங்களுக்கே புரியும். ஓம் சாந்தி பிரதர். இப்ப முந்தா நாள் 18ஆம் தேதி எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்ல சொல்லி பாபா சொன்னாரு. அதாவது எங்க தங்கச்சி பொண்ணு எனக்கு 1 கிலோ அரிசி கொடுமான்னு கேட்டாங்க. பிரியாணி செய்யணும்னாங்க. என்ன பிரியாணி செய்யறேன்னு கேட்டேன். சிக்கன் பிரியாணின்னு சொன்னேன். நான் வாங்கி கொடுத்துட்றேன் அரிசி, இந்த அரிசி என்கிட்ட இல்லைன்னா. சரின்ட்டு கொடுத்துட்டேன். எதுவுமே யோசிக்காமயே கொடுத்துட்டேன். அவங்க செஞ்சு சாப்பிட்ட பிறகு எனக்கு என்ன தாக்கம் ஏற்பட்டதுன்னா, பயங்கரமா சஞ்சலமா இருந்தது மனசு. செத்து போயிடலான்னு தோணுதே, என்னன்னே தெரியல. திடீர்னு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. எப்பயுமே பாப்தாதா மிலனுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆனதும் இல்லை, எப்பயுமே ஆனது கிடையாது. ஏன் இன்னைக்கு மட்டும் இப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியலையேன்ட்டு ரொம்பவும் மன வேதனையாவே இருந்தது. பாப்தாதா மிலன் அப்ப கூட பாபா திருஷ்டி கொடுக்குறாரு, அழுகையா வருது. அதுக்கப்புறம் நைட்டு 12 மணில இருந்து காலெல்லாம் ரொம்ப வலி எடுத்தது. சுருக்கு சுருக்குன்னு இடது கால் அந்த சுண்டு வரல வேற குத்திட்டே இருந்தது. நைட்டெல்லாம் தூக்கமே வரல. இப்படிலாம் நடந்தது. என்ன காரணம்னே எனக்கு புரிஞ்சுக்க முடியல. வலது கால் ரொம்ப வலி ஆயிடுச்சு. ரொம்ப சோர்வாயிட்டேன். ஏன் இப்படி சஞ்சலமா இருக்குது, ஒண்ணுமே புரியல, வலி இருக்குது, ஒண்ணுமே தெரியலையேன்னே யோசிச்சுட்டே இருந்தேன். அடுத்த நாள் மதியானத்துக்கு மேல 3 மணில பாபா சொன்னாரு, நீ அரிசி கொடுத்த இல்லையா, அந்த அரிசிய அவங்க நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டாங்க இல்லையா, அதனுடைய தாக்கம்
உன்னை சேர்ந்திருக்குது. அந்த பாவ சுமை உனக்கு வந்திருக்கு. ஒரு 8 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. அதோடைய பாவ சுமை தான் உனக்கு வந்திருக்குன்னு பாபா சொன்னாரு. இப்ப இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம கொஞ்சம் சதோ பிரகாரமா ஆகங்காட்டியும் தான் அந்த பாவத்தின் சுமை என்னை தாக்குறது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த மாதிரி எல்லாருக்குமே எண்ணம் சொல் செயலால எவ்வளோ பேருக்கு துக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. பிகேவே கொடுக்குறாங்க. இதனால எவ்வளோ பாவ சுமை சேருதுங்கிறது அவங்க புரிஞ்சுக்கல. அதனாலதான் பாபா உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. இத பத்தி ஒரு வீடியோ போட்டீங்கன்னா பிகேவும் புரிஞ்சுக்குவாங்க, நான் பிகேவும் புரிஞ்சுக்குவாங்க. நீங்களும் அந்த வீடியோவை போட்டிருங்க பிரதர். எனக்கு ரொம்பவும் புரிய வந்தது. இந்த செயலுக்கே எப்படின்னா பாபா சொல்லுவார் இல்லைங்களா, தானம் கொடுக்கும்போது பணமெல்லாம் கொடுக்காதீங்க. அது வச்சு அவங்க விகாரத்திலயோ போனாவோ இல்ல அதாவது மது இருந்தனாலோ இந்த மாதிரிலாம் தவறான காரியத்துல செயல்பட்டா அதனுடைய பாவ சுமை 50% உங்களுக்கு சேருன்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. அது கூட எனக்கு நடந்த இது ஒரு சம்பவம். இது வரைக்கும் இதெல்லாம் எனக்கு உணரல நானு. பட் இப்பதான் எனக்கு அது உணரக்கூடிய அந்த சக்தி எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால நீங்க இத வச்சு ஒரு வீடியோ பேசிருங்க பிரதர். ஓம் சாந்தி பிரதர். இதுதான் சகோதரர்கள். இவங்க அதை வாங்கி கொடுக்கல, கறிய வாங்கி கூட கொடுக்கல. அது செய்யறதுக்கு அரிசி தான் கொடுத்தாங்க. அதுக்கே இந்த பாவம்னா இன்னைக்கு சில முஸ்லிம் நாடுகள்ல ரொம்ப கஷ்டப்படுறத பாக்குறோம். அதுக்கு ஏன் அசைவம் சாப்பிட்டதோ ஒரு காரணமா இருக்கக்கூடாது? நீங்களே யோசிச்சு பாரு. உங்க இஷ்டம், நீங்க ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கலையான்றது. பட் அதை நாங்க எடுத்து வைக்கிறது சகோதரர்களுக்கு இது தவறு அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம். ஸோ ஏத்துக்கிறீங்களா இல்லையான்றது உங்க கையில தான் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முருகன் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால சொல்றேன். முருகன் வச்சு ரொம்ப ஃபேமஸான கதை அந்த பழம் தான். பழம்னி அப்பா பாட்டே இருக்குது இல்லையா? அப்ப அந்த பழம் சிவன் கொடுக்கிறார். அது விசேஷமான பழம். நான் பிரிச்செல்லாம் கொடுக்க முடியாது. போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு முழுசா கொடுத்துருவேன்ற. உலகத்தை சுத்தணும்ன்ற. முருகன் உடனே சுத்த போயிடுறார். பிள்ளையார் எனக்கு உலகமே அப்பா அம்மா தான் அப்படின்ட்டு அப்பா அம்மாவை சுத்தி எடுக்கிறார். அது கதை, நிஜத்தில் நடந்தது கிடையாது. ஆனா அதுக்கு பின்னாடி ஆன்மீக ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம்னா, யாரு கடவுளுக்காக அனைத்தையும் விட்டுட்டு கடவுளே உலகமாக இருக்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் உலக ராஜ்யம் அப்படிங்கிற பலன் கிடைக்குது. பலனை தான் பழம்ன்றோம். மரத்துடைய பலன் பழம் தானே இல்லையா? சோ அதை கொடுக்கிறார். ஆனால் உலகில் இன்பத்திலும் மனித வழியிலும் சிக்கி சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க அனைத்தையும் இழந்துடுறாங்க. சோ அதனால்தான் ஆண்டியாக முருகன் நிக்கிறதாக காட்டுறார். ஆனா அதுக்கப்புறம் அவர் அனைத்தையும் இழந்து உயர்ந்த நிலையை அடையிறார். சோ இதுதான் குரான்ல அல்லாவே போதுமானவன் சொன்னது. சோ அல்லாஹ், சிவன், பரமபிதா மூணும் ஒருவரை குறிக்கிறது. அதுக்காக நாங்க கிருஷ்ணர், முருகன் எல்லாமே ஒருவர் அப்படி சொல்லல. அவங்களாம் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள், கடவுளுடைய படைப்பு. படைப்பவர் ஒருவர் தான். அவருக்கு 3 மதத்துல வெவ்வேறு பேர் இருக்குது. ஒருவரைத்தான் நாமளும் சொல்றோம். சோ அதை புரிஞ்சுக்கணும். சோ அதனால அல்லாவே போதுமானவன். சிற்றின்பம் அல்லாஹ் கிட்ட இருந்து உங்களை பிரிச்சிடும். சோ அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, இது ஆக்சுவலா இஸ்லாம் மதத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று கிடையாது தர்கா. அதுக்காக நாம அதை கொச்சைப்படுத்தவும் கிடையாது. அது ஒருத்தருடைய நம்பிக்கை. அது இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. பட் அந்த இடத்தில் இருக்கிறதுனால அவங்க முருகன் கோயில் இருக்கிற இடத்துல கட்டியிருக்க தேவையில்லை, கட்டிட்டாங்க, சரி பரவாயில்ல. பட் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி, இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லிம் சகோதரர் ஐயர் வீட்டுல வாடகை இருக்கிறார். ஒரு 3 வருஷம் அசைவமே செய்யல. என் வீடு தானே, நான் செய்யலாம்ல, செய்யல. இது ஒண்ணும் யாரும் வலுக்கட்டாயமா பண்றது கிடையாது. அவர்களா அது புரிஞ்சுக்கிறது இல்லையா? இப்ப சபரிமலைக்கு போறவங்களே ஒரு தர்காவுக்கு போயிட்டு தானே போறாங்க. அங்க போய் விபூதி வாங்கிட்டு தானே இப்ப வராங்க. சோ இப்ப பிஜே சொன்னதுதான் இல்லையா, சைவம் சாப்பிட்றவங்க கிட்ட போய் அசைவத்தை கொடுக்க கூடாதுன்னு அவரே தான் சொல்றாரு இல்லையா? அதே மாதிரி அவங்க நீ இங்க வரும்போது நீ சிவனை வணங்கிட்டு தான் போகணும். வணங்கினாலும் தப்பு இல்லை, ஏன்னா சிவன் தான் இல்ல, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் சொல்றேன்,
அதுவும் அவங்க சொல்லல, எதுவுமே சொல்லல. அந்த அசைவம் மட்டும் சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்றது வந்து அந்த இடத்துல சாப்பிடாதீங்கன்றத விட கொலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது தப்பு கிடையாது. இது முஸ்லிம்களுக்கான செய்தி. இந்துக்களுக்கான செய்தி எப்பவுமே சாப்பிடாதீங்க. அது என்ன அப்ப மட்டும் தான் சாப்பிடாம இருப்பீங்களா? சபரிமலைக்கு போகும்போது மட்டும் சாப்பிடாம இருப்பேன், கோயிலுக்கு போகும்போது மட்டும் சாப்பிடாம இருப்பேன். எப்பவுமே சாப்பிடாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படித்தான் சொர்க்கம் இருந்தது. சோ அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா சொர்க்கம் சீக்கிரமா வந்துடும். சோ அதனால இன்னொரு மத கலவரம் வருவதற்கு நாம காரணம் இல்லாமல் இருக்கணும்னா கடவுளை மட்டும் புடிச்சிட்டா போதும். மற்றது உலகம் அது நடக்கும். மத கலவரம் நடக்கும். ஆனா அதுக்கு நாம காரணம் இல்லாம நம்மை நாம பாதுகாத்துக்கலாம்ல. அந்த பாவம் நம்ம மேல விழாம பாத்துக்கலாம்ல. சோ இதைத்தான் என் அன்பான முஸ்லிம் மற்றும் இந்து சகோதரர்களுக்கு நான் சொல்றது. ஓம் சாந்தி. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். இன்னொன்னு சொல்லலாம்னு நினைச்சேன் பிரதர். இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணு பிரச்சனை ஆனிச்சு இல்லைங்களா? அப்ப வந்துட்டு அந்த ஞானசேகர் அவங்களையும் சார்த்து அவங்களுக்கு பின்னாடி அந்த சார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளவு ஆர்வம் காட்டினாங்க. அந்த பிரச்சனையோட சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் வந்துட்டு தண்டனை கிடைக்கணுங்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு பாவம் நடக்குது அப்படின்னா, குற்ற சம்பவம் நடக்குதுன்னா சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் தொடர்பு உண்டு, தண்டனை கொடுக்கணுங்கிறதுல நம்ம யோசிக்கிற மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி அந்த அசைவம் சாப்பிடும் பொழுது அதை வெற்றவங்களாகட்டும், வாங்கிட்டு வரவங்களாகட்டும், சமைக்கிறவங்களாகட்டும், சாப்பிட்றவங்களாகட்டும் அத்தனை பேருக்கும் அந்த பாவத்தில் பங்கு உண்டு. அந்த இது கடவுளே பாவத்தின் பலனை சொல்றாரு. அனுபவித்தே ஆக வேண்டும். இது கடவுளே சொல்றாரு. இது நம்பிக்கை கிடையாது. கடவுளே சொல்றாரு. அவர் நேரடியா ஒருத்தர் உடல்ல வந்து பேசுறாரு. அவருக்கு தான் நம்ம பிரம்மன்னு சொல்றோம், ஆதாம்னு அவங்க சொல்றாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லயும் இருக்குது. பிரம்மகுமாரிஸ் முரளின்னு சொல்லுவோம் அதை. இல்ல பிகே சரணகுமார் தமிழ் முரளின்னு போட்டீங்கன்னா நம்ம சேனல்ல கூட அதை பேசுறோம். அதையும் அவசியம் பாருங்க. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். பிரம்மாகுமாரிகள் ஞானம் அப்படிங்கிறது மதத்திற்கு அப்பாற்பட்டது. மத ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய இந்த மதம் மட்டுமே. இறைவன் ஒருவரே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இதுதான். நாம எல்லாருமே ஆத்மாக்கள், ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா, அவரை நினைக்கிறோம். இப்படி நினைக்கும் பொழுது மத சண்டை அப்படிங்கிறது இங்க வரவே வராதே. இன்னொன்னு விலங்குகளை கொல்றது பாவம்னு எல்லா மதத்தினருக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா யாருமே அதை பண்ண போறது இல்ல. ஒரு உயிரை கொல்றது எவ்வளவு பெரிய பாவம், அந்த பாவம் நம்மள சேரும் இல்லையா? இன்னொன்னு எனக்கு சில சமயம் முன்னாடி நானுமே அசைவ பிரியரா இருந்து அப்புறம் தான் இந்த ஞானம் கிடைச்சு மாறி இருக்கேன். அப்ப எனக்கே தோணும் பிரதர், சில சமயம் நான் யோசிச்சிருக்கேன், ஒருவேளை இந்த டைனோசர் இந்த மாதிரி பெரிய பெரிய விலங்குகள் நம்மளை விட பலம் படைத்த விலங்குகள் இருக்கு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒருவேளை நம்மளுடைய குழந்தைகளை அந்த பெரிய மிருகம் நம்ம கண் பாருங்க, அது 6 அடுப்பு படிச்ச அப்ப எனக்கு தோணுது, நம்மை விட ஒரு பெரிய மிருகம் வந்து நம்ம கண் முன்னாடி நம்மளுடைய குழந்தைகளை பிடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அத நான் நினைச்சு பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அசைவத்தை விடணும். பட் ஏன் விடணும், எதுக்கு விடணும்னு எனக்கு தெரியல. அதுக்கான சக்தி கிடைக்கல. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சாலும் நம்ம வீட்டுல சமைப்பாங்க, பக்கத்து வீட்டுல சமைப்பாங்க, கடையில பார்ப்போம். அப்ப அது நிறைய டைம் நான் விட்டுட்டு சாப்பிட்டு இருக்கேன். பட் இந்த ஞானத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அதற்கான சக்தி கிடைச்சிச்சு. இறைவனுடைய ஞானம் அதெல்லாம் கிடைக்கும் பொழுது எனக்கு அதை புரிஞ்சிச்சு. பட் கண்டிப்பா நீங்க யோசிக்கணும், நம்மளை விட ஒரு மிருகம் வந்து நம்மளுடைய குழந்தைய சாப்பிட்டா நமக்கு அந்த வலி எப்படி இருக்கும்? துடிக்கிறோம்ல. அதே மாதிரிதானே அந்த விலங்குகளுக்கும். அது ஒரு குடும்பமா இருக்கு. பாசம் அதெல்லாம் இல்லைனாலும் அது ஒரு உயிர். வெட்டும் பொழுது ரத்தம் வருது, துடிக்குது. அதை நம்ம கண் முன்னாடி பாக்குறோம். அது எவ்வளவு பெரிய பாவம். நமக்கு டைரக்டா நம்மளுடைய குழந்தைகளுக்கு இப்படி நடக்கலைனாலும் உடல் ஊனமுறது, வேற பாலியல் குற்றங்களால பாதிக்கப்படுறது, வேற பிரச்சனைகள், வீட்டுக்குள்ளேயே தினம் இப்ப சண்டை நடக்குது, ஒரு நிம்மதியே இல்லாம போயிடுச்சு, ஒரு பேட் வைப்ரேஷன் தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதா பாவங்கள் செய்யறோம் பாத்தீங்களா? இதெல்லாம் செய்யறதுதான். சோ எல்லாரும் இறைவனை பிடிங்க, இறைவனை நினைங்க, பாவம் செய்யறதை விடுங்க. ஒரு தூய்மையான உலகம் உருவாகும். அது நம்ம கையில தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க சொன்னது கரெக்ட் சிஸ்டர். ஏன்னா நானுமே அசைவ பிரியரா இருந்தேன். ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனா, அதுக்கப்புறம் இன்னொரு முஸ்லீம் ஃப்ரெண்டு வீட்டுல வந்து தங்கினேன் கேரளால. அப்ப அவனுடைய பையனுக்கு வந்து முதல் பிறந்த நாள ஏதோ ஒண்ணு முடி எடுக்கிற ஃபங்க்ஷன். அதுக்காக இல்ல பிறந்து கொஞ்ச நாள்ல பேர் வைப்பாங்க போல இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்காக முடி எடுக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு பெரிய ஆடு கட்டி போட்டிருக்கிறாங்க. அதை வந்து இப்ப இந்த சிஸ்டர் பேசுனாங்க இல்லையா? இப்ப அந்த ஆட்டுக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்மள வெட்ட போறாங்கன்னு தெரியும் போது இப்பவே செத்து போயிடலாம் தான் அதுக்கு தோணும். தூக்கு தண்டனை கொடுக்கறவங்களுக்கு அப்படித்தானே தோணும். ஏன்னா அது மரணத்துக்கு வெயிட் பண்றது ரொம்ப கொடூரமானது.
இன்னைக்கு சாக போறோம் இந்த நாள்ல, அப்ப அது வரைக்குமே அந்த வலியை அனுபவிப்பாங்க. சோ அந்த வலியை தான் இந்த சகோதரி அனுபவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது, அப்ப கண்ணு முன்னாடி வெட்டும் போது நான் பாக்குறேன், அது அப்படியே அலறுது மனுஷன மாதிரி. 2 பேரும் 2 காலை புடிச்சிக்கிறாங்க, இந்த காலை புடிச்சிக்கிறாங்க. அது நல்லா பெருசா மாடு மாதிரி இருக்குது அந்த ஆடு. சோ கழுத்தை வெட்டுறாங்க, அப்படியே அத காலை அப்படியே அசைச்சுக்கிட்டே சாகுது. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் கூட நிறைய ஒட்டகம் இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்குது. ஒட்டகம் வெட்டுறதெல்லாம் ஒரு காலை மடக்கி கட்டிடுவாங்க, அது துடிக்கும், அந்த தெரு ஃபுல்லா ரத்தம் போகும். சோ அவ்வளவு கொடூரமா இருக்கும். பட் அப்ப எனக்கு வந்து என்னடா இப்படி பண்றாங்க, பாவமா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டு வந்து, ஐ ஃபீல் ப்ரௌட், எனக்கு பெருமையா இருக்குதாம். என்னடா இவன் இப்படி சொல்றான்னு சொன்னேன். போயிட்டு அதே இத சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டேன் நான். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த கருணை, அந்த நாக்கு ருசி மறக்க வைக்குது பாருங்க ஒரு செகண்ட்ல. சக்தி இல்ல இப்ப பிரதர், அதுதான் இப்ப இது சீரியஸ்லி. அப்படியே வந்து விபச்சாரத்துக்கு போங்க. விபச்சாரத்துல பெண்களை கடத்திட்டு வந்து தான் பண்ணுவாங்க. சின்ன பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா கடத்தப்பட்ட பெண்களா தான் இருப்பாங்க. ஏமாற்றி அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். அப்ப சின்ன பெண்ணுன்ட்டு போவாங்க. சோ இப்ப நம்ம பாக்குறோம்ல, ஞானசேகரன் அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி தானே கடத்துறதுக்கு ட்ரை பண்றான். இப்ப இந்த ஈசிஆர் ரோட்ல அந்த சகோதரி கடத்துனதும் அந்த ஒரு இன்டென்ஷன்ல தான் போயிருக்கிறாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அடுத்தது டிரைவர் வந்து பேசுனதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஏன்னா இடிச்சு நானும் பார்க்கலன்னு தான் அவனும் சொல்றான். சோ அப்ப ஏதோ ஒரு தவறான எண்ணத்துல தான் போறாங்க. சோ அந்த மாதிரி எடுத்துட்டு வந்த ஒரு சகோதரி யாருக்கோ மனைவியாகவோ, சகோதரியாகவோ, குழந்தையாகவோ இருப்பாங்க அப்படிங்கிறதை மறக்க வைக்குது உங்க காம வெறி. ஆனா உங்க சகோதரியை ஒருத்தர் ஸ்லைட்டா உரசிட்டு போனாலே உங்களால தாங்க முடியாது. அப்ப அதையும் மீறி உங்களுடைய காம வெறி அதை மறக்க வைக்குதே, இதே தானே அங்கேயும் நடக்குது. 2மே சதைக்காக தானே நடக்குது இல்லையா? காமமும் சதைதான், கரியும் சதைதான். இந்த சதைக்கு அடிமையானால் அந்த சதைக்கு நீங்க அடிமை ஆகியே தீருவீங்க. கள்ளத்தொடர்பு வருதுன்னா அது காரணமே இதுதான் ஒரு முக்கியமான காரணம். இப்ப 20, 30 வருஷமா தான் இந்த அசைவம் எல்லாம் அதிகமா ஆனது. அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. சோ அப்ப இது அதிகமாக இந்த தவறுகளும் அதிகமாகிறத வந்து மனித புத்தி யோசிக்க மாட்டேங்குது. சோ பட் எனிவே ஆத்மாவும் சக்தி இழந்து இருக்குது. அதுவும் ஒரு காரணம். இப்ப சக்தியை நிரப்புறதுக்கு இறைவனை நினைக்கணும். இறைவனை நினைக்கணும். வலுக்கட்டாயமாவே கரிமீன் சாப்பிடுறது, காமத்தில் ஈடுபடுறது, இச்சையா பார்க்கிறது, அதை தூண்டக்கூடிய விஷயங்களை பார்க்கிறது, எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறைவன் நினைவு, இறைவனை மட்டும் பார்க்கணும். இறைவன் சொல்வதை மட்டும் சதா மனதுக்குள்ள சிந்தனை பண்ண ஆத்மா பலம் பெறும். அப்ப தானாகவே ஒரு டைமுக்கு அப்புறம் எதிர வந்தா கூட உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. அந்த நிலை அடைந்து உடலை விட்டு உயிர் பிரியறதுக்குள்ள அந்த நிலை அடைந்தீர்கள்னா சொர்க்கத்தில் அதற்கேற்ற உயர்ந்த பதவி கிடைக்கும். எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் லேட்டா தான் சொர்க்கத்தில் பிறப்பீங்க. அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்த சுகம் மிஸ் ஆயிடுச்சு. சோ மிக அல்லாஹ் பேரருளாளன். ஆனால் சொர்க்கம் அவருடைய பேரருள் கிடையாது. பேரருள் தான். பட் அதை விட மிக உயர்ந்தது அவர் கொடுக்கிற ஞானம். இதன் மூலமாக தான் நீங்க அங்க போறீங்க. சோ தயவு செய்து அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் பூமியில் வந்து விட்டார். சிவபெருமான் வந்து விட்டார். அவரை பிடிங்கள். மதங்கள் உடலுக்காக உருவானது. அழியக்கூடிய உடலுக்காக. இந்த உடம்பை விட்டுட்டு போய் முஸ்லீம் குடும்பத்துல பிறந்தீங்கன்னா நீங்க முஸ்லீம். அந்த உடம்பை விட்டுட்டு இந்து குடும்பத்துல பிறந்தா நீங்க இந்து. மாறி மாறி பிறப்பீங்க. இங்க அதே வெறிய தூக்கி அங்கேயும் காட்டுவீங்க. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு ஆத்மானு வந்து இறைவனை பிடிங்க. மனிதர்களை பிடிக்கிறத, மனித வழிகளை பிடிக்கிறத விட்டுருங்க. இந்த ஒரே ஒரு ஜென்மம் மட்டும். இதன் மூலமாக சொர்க்கத்துக்கு வரீங்க. அதுக்கப்புறம் மனித வழிதான், வேற வழி கிடையாது. கடவுள் வரப்போறது கிடையாது. சோ இப்பதான் கடவுள் வர்றாரு. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குது. 144 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பமேளான்ட்டு போய் இத்தனை பேர் போனீங்களே. 5000 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற சம்பவம். அற்புதமான சம்பவம். அமைதியா நடந்துட்டு இருக்கு. யாரும் விடுறதுக்கு தயாரா இல்ல. கஷ்டப்பட்டு மெக்காவுக்கு போறாங்க, கும்பமேளாவுக்கு போறாங்க, உயிரை பணையம் வைக்கிறாங்க. இங்க எதுவுமே கிடையாது. பக்கத்திலே உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கும் சென்டர், பிரம்மகுமாரிஸ் ராஜயோக மெடிடேஷன் சென்டர். கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். முழுக்க முழுக்க ஃப்ரீ. போனீங்கன்னா ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க. அதுல பெரும்பான்மையானவர்கள் வயசானவர்களா இருப்பாங்க. சோ என்ன பண்றது? கடவுளுடைய ஞானம் இப்படிதான் கிடைக்குது. விஷயம் பிரதர், நிறைய பிரம்மா குமாரிகள் ஆனவங்களே அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. பட் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு தவறான கருத்து. நான் கண்டிப்பா இதை சொல்ல விரும்பணும். உங்களுக்கு தெரியுது இல்ல அசைவம் சாப்பிடுறது தப்புன்னு, நீங்க விட்டுட்டீங்க. ஏன்னா நீங்க தப்பிக்கணும். உங்க பிள்ளைகள் சுயநலவாதியா நீங்க? உங்க பிள்ளைங்க நான்வெஜ் சாப்பிட்டு பாவம் செஞ்சா எப்படியோ போனா பரவாயில்ல. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் மட்டும் தப்பிச்சேன்னா நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போகணும். இது எவ்வளவு பெரிய சுயநலம். ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க. நான் தான் உன்னை பாத்துக்கிறேன்னா எனக்கு பொறுப்பு இருக்குன்னா நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நான் எனக்கு சொல்லித்தர யாரும் இல்ல, அதனால நான் நான்வெஜ் சாப்பிட்டேன். எங்க அப்பா அம்மாக்கு தெரியல. பட் எனக்கு தெரியுது. நான் என்னுடைய பசங்களுக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லுவேன்.
இப்ப நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நீங்க சொன்னது கரெக்டான பாயிண்ட் சிஸ்டர். ஏன்னா இப்ப முஸ்லிம் சகோதரர்கள் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்குறாங்க, அல்லாஹ் தவிர நீ யாரையும் வணங்கக்கூடாதுன்ட்டு. அது ஆழமா பதிவாயிடுச்சு. மிரட்டுனா கூட அவங்க வேற பேரை சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ உங்களுக்கு இந்துக்களுக்கு தெரியுதுல்ல, அசைவம் அங்க வெட்டக்கூடாது, சாப்பிடக்கூடாது, நீங்க அடிமை ஆயிட்டீங்க. உங்க அப்பா அம்மா இத இத சாப்பிட்டா நீ கீழானவன்னு உனக்கு வளர்த்திருந்தாங்கன்னா, நீ இந்து கிடையாது. பிஜே சொல்றாரு, நீ இன்னொரு தெய்வத்தை வணங்குனாலே நீ முஸ்லீம் கிடையாது, வெளியேறிட்டன்றார். அதே மாதிரி நீனு இந்து மதத்தின் கோட்பாடு பிற உயிர்களுக்கு துக்கம் கொடுக்க கூடாது, நீ அந்த உயிரை மதிக்காம வெட்டி சாப்பிடறனா நீ இந்துவே கிடையாதுன்றதை ஆழமா பதிய வச்சிருந்தா, அதே மாதிரி இந்துக்களும் இருந்திருந்தா முஸ்லிம்கள் கண்டிப்பா அங்க போய் வெட்ட மாட்டாங்க. Correct. நீயே தான் சாப்பிடுறியன்னு தான் வெட்டுறாங்க. அப்ப இங்கேயே தப்பு வச்சுக்கிட்டு அவங்கள தப்பு சொன்னீங்கன்னா இல்லையா? Correct. அதுதான். ஏன்னா அவங்க ஒண்ணும் இப்ப பிராமணர் வீட்ல இருந்தாலே சாப்பிடக்கூடாதுன்றது அவங்களுக்கு தெரியுது இல்ல, அவங்க ஒண்ணும் யாரும் சொல்றது இல்லல்ல. அதே மாதிரி அப்ப அந்த தர்மத்தின் வேல்யூவை உங்க குழந்தைங்களுக்கு போதிக்காததும் ஒரு காரணம் இதுக்கு. சரி. சோ அந்த ஒரிஜினல் வேல்யூ இப்ப சொர்க்கம் வரப்போகுது. அங்க யாருமே அசைவம் சாப்பிட மாட்டாங்க, விலங்குகள் கூட. சோ அங்க வர்றதுதான் எல்லா மதத்தின் லட்சியம். சோ அது அந்தந்த மதத்தில் இருக்கிறதையும் நம்ம எடுத்து காட்டிட்டோம். அதுக்கு மேல நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கடவுள் சொல்றது நாங்க எடுத்து சொல்றோம். அது சரியா? அல்லது உங்க மதத்தில் நீங்க கேள்விப்பட்டது சரியா? அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் பிரதர், இன்னொன்னு அந்த ஹெல்த் இஷ்யூ வரும்னு நினைக்கிறாங்க. எத்தனை பேர் நான்வெஜ் சாப்பிட்டு ஹாஸ்பிடலே போகாம வாழ்ந்திருக்கீங்க? சொல்லுங்க பாக்கலாம். சூப்பர், சூப்பர். நான்வெஜ் சாப்பிடறதுனாலதான் நோய் வருது. அப்பெல்லாம் 100 வயது வரைக்கும் வாழ்வாங்க தாத்தா பாட்டிக்கெல்லாம். அப்பெல்லாம் அசைவமே கிடையாது. எப்படி வாழ்ந்தாங்க? இப்பதான் இந்த சயின்ஸ் வந்து விட்டமின் இல்ல, அது இல்ல, இது இல்ல, இத்தனைக்கும் வெறும் கஞ்சி தான் குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்ட். அதுல அந்த சத்து நோய் வந்தது. கண்டிப்பா. நான்வெஜ் சாப்பிட்டு தானே சாகிறத பாக்குறோம். ஷவர்மா சாப்பிட்டு எத்தனை பேர் செத்தாங்க. தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அசைவ ஹோட்டல்ல வீட்டுல செஞ்ச மட்டன் சாப்பிட்டே செத்து போனாங்க. என்ன சொல்லுவீங்க? மீன் சாப்பிட்டு சாகுறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பிரதர், இந்த பிராய்லர் கோழி தான் விஷம், அதை சாப்பிடக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிளா இப்ப வந்துருச்சு. வீட்டுல நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டவங்க இறந்திருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க? சோ அதுல வந்து சக்தி கிடையாது, அது பாவம்ங்கறத புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட் கொடுங்க. சைவத்திலேயே நிறைய ஃபுட் இருக்கு. இந்த தானிய வகைகள் தான் வெரைட்டி இருக்குது. அவ்வளவு நீங்க சமைக்கிறதுல தான் அந்த டேஸ்டே இருக்கு. நல்லா சமைச்சு கொடுங்க. இல்ல இது எப்படின்னா, இது வந்து நீங்க ஒன்ஸ் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம், எவ்வளவு டேஸ்டா வெஜ் சாப்பிட்டாலும் மீண்டும் மீண்டும் நான்வெஜ் பக்கம் தான் புத்தி போகும். அதே மாதிரி தான் நீங்க ஒன்ஸ் காமத்துக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அது வரைக்கும் பெண்ணை காதலா பார்த்ததெல்லாம் அதுக்கப்புறம் காதல் வராது. எடுத்தோடனே அந்த பொண்ணு கிட்ட எப்ப காமத்துல ஈடுபடலாம் தான் தோணும். பேட் கேர்ள் படத்துல வர மாதிரி. ஒன்ஸ் அனுபவம் பண்ணிட்டோம்னா அதுதான் அந்த மிருகத்தனமான சுவை. அதனால்தான் அதுல இருந்து விபச்சாரம் தப்புன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, விபச்சாரத்துக்கு ஈக்குவல் தான் விலங்கை சாப்பிடுறது. ஓகே, அதை விடாட்டினாலும் குறைஞ்சபட்சம் காமத்தையாவது விடுங்க. சரி, ஓகே. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ.